வணக்கம் மக்களே. சோசியல் மீடியா ரொம்ப தரங்கெட்டு போயிருக்கு. வர வர அதில் வரக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, மனசாட்சி இல்லையான்னு கேட்க தோணுது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துல கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. அதுக்கு சோசியல் மீடியால பல மீம்ஸ்கள் வந்தது. எனக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் படி சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தளபதி என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கூட்டத்துக்கு வந்து செத்துட்டாங்க 20 லட்சம் ரூபாய் தரேன், அடுத்த கூட்டத்துக்கு வாங்க 30 லட்சம் ரூபாய் தரேன்னு ஒரு மீம்ஸ் வருது. இன்னொரு மீம்ஸ்ல 1 லட்ச ரூபா கூட்டத்துல எங்க அப்பா சாப்பாட்டுல விஷம் வைப்பாரு, 20 லட்சம் தராங்க, அப்ப எங்க அப்பா அங்க போயிருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு ஒரு மீம்ஸ் வருது. 35 லட்சத்துக்காக செத்தவங்களை அடகு வச்சிட்டாங்கன்னு ஒரு மீம்ஸ் வருது. இது மாதிரி நிறைய மீம்ஸ்கள் வருது. இந்த 41 குடும்பமும் எங்களுக்கு காசு கொடுன்னு யாருக்கிட்டுமே கேட்கவே இல்லை. அவங்க ஏழையா இருக்கலாம், காசுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. அதுக்கப்புறம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்தாரு. இது எல்லாமே ஒரு ஆறுதலுக்காக கொடுத்தது தான். எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்க வீட்டில் நடந்த இழப்புக்கு ஈடே ஆகாது. நீங்க விஜய் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு அந்த குடும்பங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்கலையா, அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனா அதுக்காக அப்பாவி மக்களை அசிங்கப்படுத்தாதீங்க. இதே சம்பவம் உங்க குடும்பத்தில் நடந்திருந்தா இந்த பதிவுல நீங்க போடுவீங்களா? நீங்க காசுக்காக தான் ஆசைப்படுவீங்களா? நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் சிந்திங்க மக்களே. தயவு செய்து சோசியல் மீடியால மற்றவங்களை பாதிக்கிற மாதிரியும் மற்றவங்களை வருத்தப்படுற மாதிரியும் பதிவுல போடாதீங்க. உண்மையிலேயே அந்த 41 குடும்பமும் அவங்க பிள்ளைங்கள் செத்ததுக்கோ அவங்க குடும்பத்தில் செத்ததுக்கோ வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. யார் மனசையும் கஷ்டப்படாம ஒரு பதிவுகளை போடுங்க. நன்றி.